ஜாதகம் பார்த்த அன்னைக்கே சொன்னோம் தப்பா இருக்குன்னு. ஒருவேளை அன்னைக்கே ரத்து பண்ணியிருந்தா அந்த மனுஷன் இந்நேரம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு, நல்லா இருந்திருப்பாருல்ல. நான் சொன்ன சித்தி, மாமா கேட்கல, நம்பல. இவ்ளோ நடந்தும் மாமா கல்யாணத்துல உறுதியா இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் ஊரு கூட்டி மாமாவே வர வச்சு கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். நீ வேணாங்கிற, அதுக்கு உன் மாமங்காரன் ஒத்துக்கணுமே. அவன் வேட்டிய வரிஞ்சு கட்டி நின்னுப்பானே, நீ அவன் முன்னாடி கரைஞ்சு போய் நின்னுடுவ. உலகத்திலேயே இல்லாத மாமன் மாதிரி இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். இல்லப்பா, நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே என் கண்ணு முன்னால ஓடிட்டே இருக்கு. என்ன வச்சு அத்தை என் மாமனை கொன்னு தின்னரும். அதே தானடி நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் உனக்கு உன் அத்தைய பத்தி தெரியுதாக்கும். இதத்தானே நாங்க பல வருஷமா சொல்லி கதறுன்னு கதறோம். நீதான் கேட்கவே இல்ல. இப்ப எடுக்கிற முடிவையாவது நல்லா யோசிச்சு எடு. நாளை பின்ன நான் ஏதோ என் தம்பிக்காரனுக்காக பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நீயும் உன் மாமனும் சொல்லிட போறீங்க. இல்ல, நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு என் மாமா வேணும். என் மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வீதியில வந்தாதான் தேர் இல்ல, நிலையில நின்னாலும் தேருதான். என் மாமா எனக்கு பக்கத்துல இருந்தாலும் தூரமா இருந்தாலும் எனக்கு என் மாமா மாமன் தான். நல்ல முடிவு பண்ணிக்க. அப்புறம்